அன்பினை பாடுங்கள், திருப்பலி கொண்டாட வாருங்கள். மன்னன் இயேசு அன்பினை பாடுங்கள், நிறைவாழ்வு நம்மில் மலர்ந்திடவே, புது வாழ்வு என்றும் நிலைத்திடவே. இறை இயேசு வருகின்றார், இதயத்தில் நிறைகின்றார், இனி வரும் நாளெல்லாம் சந்தோஷமே. இறை இயேசு வருகின்றார், இதயத்தில் நிறைகின்றார், இனி வரும் நாளெல்லாம் சந்தோஷமே. திருப்பலி கொண்டாட வாருங்கள், மன்னன் இயேசு அன்பினை பாடுங்கள். திருப்பலி கொண்டாட வாருங்கள், மன்னன் இயேசு அன்பினை பாடுங்கள். அன்பு என்னும் பரிசினையே அனைவருக்கும் பகிர்ந்திடவே, அன்பு என்னும் பரிசினையே அனைவருக்கும் பகிர்ந்திடவே. கண்ட தாயை போல தேடி வந்து காப்பவர், சுடர் வீடும் பேரொளியாய் சுற்றி வரும் சூரியன். இறை இயேசு வருகின்றார், இதயத்தில் நிறைகின்றார், இனி வரும் நாளெல்லாம் சந்தோஷமே. இறை இயேசு வருகின்றார், இதயத்தில் நிறைகின்றார், இனி வரும் நாளெல்லாம் சந்தோஷமே. திருப்பலி கொண்டாட வாருங்கள், மன்னன் இயேசு அன்பினை பாடுங்கள். திருப்பலி கொண்டாட வாருங்கள், மன்னன் இயேசு அன்பினை பாடுங்கள். தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அனைவரும் அமரவும். கிறிஸ்துவிலே பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த திருப்பலியானது கிறிஸ்டோபர் கட்சிராயர், மேரி, புனித அந்தோனியாருக்கு நன்றி திருப்பள்ளியாகவும், எல்எஸ்பி சோழசிங்கராயர், மரி பிலோமின் பவுலின் குடும்பத்தினர் புனித அந்தோனியாருக்கு நன்றி திருப்பள்ளியாகவும், அல்போன்ஸ் அந்துவான் தமிழரசி மரிய சாரா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், செல்வம் புனித அந்தோனியாருக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், மெட்ராஸ் டைலர் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இறை ஆசிர் வேண்டியும், இருதயராஜ் ரோஸ்லின் புனித அந்தோனியாருக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், ஜான் அரேலியஸ் இமாக்லெட் சாந்தி புனித அந்தோனியாருக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், தியோடர் ஆரோக்கியராஜ், ரெஜினா மேரி, லூர்து மேரி இவரின் நான்மலை பாற்றிக்காகவும், சகாயராஜ் கட்சிராயர் சகாய மேரி குடும்பத்தினர் புனித அந்தோனியாருக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், ராணி வேணுகோபாலன் குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும், ஆரோக்கிய செல்வி அருள் ஜெனிஃபர் புனித அந்தோனியாருக்கு நன்றியாகவும் இறை ஆசிர் வேண்டியும், ஆக்னஸ் அகஸ்டின் புனித அந்தோனியாருக்கு நன்றியாகவும் குடும்ப ஆசிர் வேண்டியும், மார்டின் மரிய தெரேஸ் குடும்பத்தினர் புனித அந்தோனியாருக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், ஜான் ரோஸ்மேரி குடும்ப நலனுக்காகவும் நன்றியாகவும், சாத்மீகம் ஆரோக்கியமேரி குடும்பம் புனித அந்தோனியாருக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், ஆரோக்கியம் மாதரசிநாதன் திருமணம் நல்ல முறையில் நடைபெற, மரிய அந்துவான் குடும்பம் புனித அந்தோனியாருக்கு நன்றியாகவும், வனதாஸ் மரி 79வது பிறந்த நாள் நன்றி திருப்பள்ளியாகவும், பேரப்பிள்ளைகள் மகன்கள் மகள் மருமகள் இறையாசிர் பெறவும், பிரவீன் ஹாரினி பிரணவ் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து வளரவும்
இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிரேம்நாத் புஷ்பா நித்ய ஃப்ரீ குடும்பத்தினர் புனித அந்தோனியர் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், தனுசல் மேரி, கெவின் ராஜ், அகஸ்டின் ராஜ் குடும்பத்தினர் இறைவனுக்கு நன்றியாகவும், புனித அந்தோனியர் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், தேவதாஸ், ஜான் பிரிட்டோ, ரோஸ்லின், வால்டர் பிரிட்டோ புனித அந்தோனியாருக்கு நன்றியாகவும், கருத்துக்கள் நிறைவேறவும், உடல் உள்ள நலன் பெறவும், பாபு நாயக்கர் சௌரியம்மாள், அன்னம்மாள் ஆண்மலை பாட்சிக்காகவும், அந்தோணிசாமி, ஆரோக்கியசாமி, சம்மனசு மேரி, பாப்புசாமி ஆண்மலை பாட்சிக்காகவும், தம்புசாமி, பெரியநாயத்தம்மாள், பெரியநாயகசாமி, செல்வபாக்கியம் ஆண்மலை பாட்சிக்காகவும், இருதயமேரி, தியோடர் ஆரோக்கியராஜ் குடும்பத்தினர் அந்தோனியாருக்கு நன்றியாகவும், ஆரோக்கியசாமி, சகாயமேரி, ஃப்ளோரா, ஃபெலிக்ஸ் இவருடைய ஆண்மலை பாட்சிக்காகவும், ஜான் பால்ராஜ், மாசலாமணி, இருதயமரி இவருடைய ஆண்மலை பாட்சிக்காகவும், ஜோஃப்ரா ஆண்ட்ரோவின் உடல் உள்ள நலனுக்காகவும், அந்தோனியம்மாள் உடல் உள்ள நலனுக்காகவும், கருத்துக்கள் நிறைவேறவும், நன்றி திருப்பள்ளியாகவும், ஸ்டெல்லா மேரிஸ் அந்தோனிராஜ் உடல் நலத்திற்காகவும், கருத்துக்கள் நிறைவேறவும், நன்றியாகவும், கொர்னேலியா பியர் மொரேல் ஆல்பர் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், புனித அந்தோனியருக்கு நன்றியாகவும், பன்னீர்செல்வம், செபஸ்தியான், அம்புரோஸ், ஞானராஜ் ஆண்மலை பாட்சிக்காகவும், ரெஜினா ஆரோக்கியதாஸ் புனித அந்தோனியாருக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறும், பிள்ளைகளின் படிப்பிற்காகவும், லூகாஸ், ஜான் கிளாடியா குடும்பம் கருத்துக்கள் நிறைவேறும், படிப்பிற்காகவும், வீடு கட்டி முடிக்கவும், அடைக்கலசாமி, டெய்சி ஆரோக்கியசாமி, ஏஞ்சலின், லாரன்ஸ், டோனி ராணி இவருடைய ஆண்மலை பாட்சிக்காகவும், தேற்றரோ சாமி பூரண சுகம் கிடைத்ததற்கு புனித அந்தோனியாருக்கு நன்றியாகவும், மரி அந்துவான், ஃப்ரெட்ரிக் குடும்பம் புனித அந்தோனியாருக்கு நன்றியாகவும், ஆரோக்கியராஜ், ஜோஸ்பின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், ஆரோக்கியசாமி, பெனடிட்டா மேரி, ஞான பிரகாசம், மரிய சுந்தரம் புனித அந்தோனியாருக்கு நன்றியாகவும், செல்வராணி, கமலிகா, மகேஷ், நதாலி, ஜெஸ்ஸிகா புனித அந்தோனியாருக்கு நன்றியாகவும், இம்மானுவேல், குளோரி, கட்ரேல், கவிதா புனித அந்தோனியாருக்கு நன்றியாகவும், அடைக்கலராஜ், சுகந்தி, ஜான், ஷீலா புனித அந்தோனியாருக்கு நன்றியாகவும், துரைராஜ், நிரஞ்சனி, ஷாம்லா, வின்சென்ட் புனித அந்தோனியாருக்கு நன்றி கூறியும், குணா, ரமா, சிந்து, தாரா புனித அந்தோனியாருக்கு நன்றியாகவும், செல்வி, ராணி, விஜயலட்சுமி, பிரவீனா, நிர்மலா புனித அந்தோனியாருக்கு நன்றியாகவும், பேபி, விஜயலட்சுமி, வினோ, கனகசபை புனித அந்தோனியாருக்கு நன்றியாகவும், அடைக்கலராஜ், சுமதி புனித அந்தோனியாருக்கு நன்றியாகவும், அந்துவான், ஜெசிந்தா என்கிற லீமா, ஃப்ளோரா குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், புனித அந்தோனியாருக்கு நன்றியாகவும், கிறிஸ்துராஜ், சந்தனமரி உடல் உள்ளம் நலம் பெறவும், புனித அந்தோனியாருக்கு நன்றியாகவும், ஜான் சேவியர், மேரி கிறிஸ்டின் பிள்ளைகள் படிப்பிற்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், பிரான்சிஸ், விமல்ராஜ், மெர்லின் பிள்ளைகள் படிப்பிற்காகவும் புனித அந்தோனியாருக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், அல்பேர், அந்துவான், இருதயராஜா, லூர்து சாமி இவருடைய ஆண்மலை பாட்சிக்காகவும், ஜான் பிரிட்டோ குடும்பம் புனித அந்தோனியாருக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், ரொசாலி புனித அந்தோனியாருக்கு நன்றியாகவும், புஷ்பாவிற்கு அரசு வேலை கிடைக்கவும், சமாதானம் இல்லத்திலே கிடைக்கவும், ஜோவியல் பிரசன்னா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ராஜ்குமார் குடும்பத்திற்கு புனித அந்தோனியார் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், எஸ்பி அடைக்கலம், அருள்மேரி, சந்தனசாமி, பெரியநாயகம், இயேசுராஜன் இவருடைய ஆண்மலை பாட்சிக்காகவும், ஸ்னேகா மேரி குடும்ப நலம் பெறவும், புனித அந்தோனியாருக்கு நன்றி பெறவும், நன்றி கூறியும், பாக்கியராஜ், ஜான்சி ராணி இறைவனுக்கு நன்றியாகவும், சந்தோஷ், அன்பரசி புனித அந்தோனியாருக்கு நன்றியாகவும், குழந்தை வரம் வேண்டியும், ஆரோக்கியநாதன், ரெஜினா மேரி, விக்டர் ராஜ், நாகராஜ் இவருடைய ஆண்மலை பாட்சிக்காகவும், ஸ்டாலின், பென்சி நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், நெவின் புனித அந்தோனியாருக்கு நன்றியாகவும் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இறைவா, உன் அருளோடு நான் பாட வேண்டும், என் ஒரு பாடல் உன் அன்பில் விளையாக வேண்டும். காமராஜர் நகர் புனித அந்தோனியாரின் அன்பிற்கினிய நம்பிக்கையாளர்களே, புதிதாக இப்பொழுது ஒரு விளம்பரம் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது சத்யாவுக்காக. எப்படி என்றால், ஆண்டவரிடம் கேட்போம் அருள், சத்யாவிடம் வாங்குவோம் பொருள். மாற்றி அமைக்கிறேன். ஆண்டவரிடம் கேட்போம் அருள்,
வெரி குட். சத்யாவிடம் வாங்குவோம் பொருள் என்பதை மாற்றி அந்தோனியாரிடம் கேட்போம் பொருளையும் புனிதத்தையும் என்ற உணர்வோடு நீடாமங்கலம் திரு அவையினுடைய முதன்மை பொறுப்பாளன் பேரொரு தந்தை பி. ஆரோக்கியதாஸ், வங்கக் கடற்கரை ஓர வீற்றிருக்கிற தங்கத்தாய் வேளாங்கண்ணினுடைய திரு அவையினுடைய முதன்மை பொறுப்பாளராக இருந்து தஞ்சை மறை மாவட்டத்தினுடைய மிகச்சிறப்பான த நர்வ் சென்டர் என்று சொல்லக்கூடிய பாஸ்டல் சென்டர் என்னுடைய இயக்குனராக இருந்து இப்பொழுது நீடாமங்கலத்தில் திரு அவையினுடைய முதன்மை பொறுப்பாளராக இருக்கிற என் நட்பு சகோதர குரு பி. ஆரோக்கியதாஸ் அவர்களை திரு அவையின் பெயரால் வரவேற்று இறைவன் இவருடைய சிறப்பான குருத்துவ பணிக்காக இவர் நன்றி செலுத்துகிற நல்ல வேளையிலே பாடலுக்கும் எழுத்து முனைப்பு செயல்பாட்டிற்கும் கடவுள் இவருக்கு தந்த சிறப்பு அடையாளம். ஆகவே அருள் தந்தவர்களை மீண்டும் ஒரு முறை வரவேற்று அந்தோனியாருடைய பாதுகாவலிலும் பரிந்துரையிலும் அவருடைய ஆசீர்வாதத்திலும் நீங்களும் நானும் வளர வேண்டும், உயர வேண்டும், உன்னதம் அடைய வேண்டும் என்பதற்காக இந்த தெய்வீக திருப்பலியை தகுதியான உள்ளத்தோடு பங்கெடுக்க நம்முடைய பாவங்களையும் பலவீனங்களையும் ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எழுந்து நிற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நம்பிக்கையிலும் மகிழ்ச்சியிலும் நிறைவடைய செய்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் மது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோம். அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். நற்செய்தி அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6:61 இறைவசனம் 1-3 வரை. ஆண்டவராக என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்ணோருக்கு விடுதலையை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுளின் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயரூருக்கு அழுவோருக்கும் ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவண செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதூரும் என்றும் தம் ஆட்சியுறுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர் பெயர் பெறுவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 89. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். 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 நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என்னாவாள் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளதென்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்க செய்வேன். உன் அரியணையை
தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்க செய்வேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிடவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது: அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்துக்குரிய அமைதியை அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல்நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களே, காரைக்கால் காமராஜர் சாலை புனித அந்தோணியார் ஆலயத்தினுடைய ஆண்டு பெருவிழா மிக சீரும் சிறப்புமாக
புனித அந்தோணியாருடைய பக்தர்களாகிய உங்களால் ஏறெடுக்கப்படுவது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. மிகுந்த ஒரு நன்றி பெருக்கோடும் புனிதர் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை காட்டுகின்ற விதத்திலும் நாம் அனைவரும் ஒரே மனம் கொண்டவர்களாய், ஒரே உள்ளம் கொண்டவர்களாய் ஒன்றிணைந்து வந்து இந்த அற்புதமான புனிதருக்கு இந்த நாளிலே இந்த விழா எடுத்து அவருடைய மேலான அன்பிற்கும் அவருடைய பரிந்துரைக்கும் நாம் உண்மையிலேயே உரிமையுடையவர்கள் என்ற விதத்திலே இந்த காரியத்தை செய்கிறோம். எனவே உங்கள் பங்கு தந்தை மற்றும் உதவி பங்கு தந்தையர்கள், அருட்சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் புனித அந்தோணியாருடைய இந்த ஆண்டு பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட் டு யூ ஆல். அன்புக்குரியவர்களே, இந்த ஏறக்குறைய ஒரு 8 நாட்களாக புனித அந்தோணியாரை பற்றி நிறைய காரியங்களை இங்கே மறைவுரை நேரத்தில் எடுத்து சொல்லி உங்கள் உள்ளங்களை எல்லாம் அந்தோணியாருடைய மேலான அந்த வல்ல செயல்கள் பற்றி நீங்கள் நம்பிக்கை கொள்ள செய்திருப்பார்கள். இந்த திருவிழா நாட்களில், இந்த திருவிழா நாளில் உங்களிடம் எதை குறித்து பேசலாம் என்று யோசித்து பார்த்தேன். இங்கு பெரிய அளவில் எந்த ஒரு தலைப்பும் கொடுக்கவில்லை. பொதுவாக தலைப்பு இருந்தால் அதை ஒட்டி கொஞ்சம் சிந்திக்கலாம். அது இல்லாமல் பொதுவாக பேசுகின்ற போது ஏற்கனவே பல பேர் இது குறித்து மறைவுரை ஆற்றியதை ஒரு ரிப்பீட் பண்ணுற, திரும்பி சொல்லக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவோம். எனவே எதுவாக இருந்தாலும் நான் இந்த திருவிழா நாளிலே நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய மனதில் இருத்த வேண்டிய விஷயம் எதுவாக இருக்கும் என்று புனித அந்தோணியாரிடம் ஜெபித்துவிட்டு நான் யோசித்தேன். இந்த ஒரு கருத்து என்னுடைய உள்ளத்திலே எழுந்தது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். புனித அந்தோணியாருடைய வாழ்வும் அவருடைய வல்ல செயல்களும் எதற்காக? கடவுள் புனித அந்தோணியாரை வல்லமைமிக்க தன்னுடைய அருளின் கருவியாக பயன்படுத்தியது எதற்காக? இதை கொஞ்சம் இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்த்து அதன் வழியாக கடவுள் நமக்கு சொல்லுகிற செய்தியை உள்ளத்திலே தாங்கி கொண்டு நாம் சென்றோம் என்றால், அதன்படி வாழ்வதற்கு நம்முடைய உள்ளத்தை ஆட்படுத்தினோம் என்றால், அதுதான் நமக்கு இந்த திருவிழா நாள், இந்த பெருவிழா நாள் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆக எதற்காக இந்த அந்தோணியாருடைய ஒரு உன்னதமான வாழ்வையும் அவருடைய வல்ல செயல்களையும் நமக்காக கடவுள் கொடுக்க அவரை பயன்படுத்தினார்? பொதுவாக புதுமைகள் எப்போதும் தனி மனிதருடைய பலனுக்காக அல்ல, தனி மனிதனுடைய பெருமைக்காக அல்ல. கடவுள் ஒரு மனிதரை கருவியாக பயன்படுத்தி அவர் வழியாக ஒரு மேலான காரியத்தை செய்கிறார் என்றால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கம்தான் தனி மனித மற்றும் சமூக மாற்றத்திற்காக. எனவே இந்த மாற்றம் நிகழ வேண்டும் என்பதைத்தான் கடவுள் எப்பொழுதும் தான் படித்த மனிதர்களிடம் எதிர்பார்க்கிறார். எத்தனையோ மனிதர்களை கடவுள் இந்த ஒரு நோக்கத்திற்காக பயன்படுத்தினார் என்று நாம் திருவிவிலியத்திலே பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு நூல்கள், அதற்கடுத்து புதிய ஏற்பாட்டு நூல்கள். இந்த புதிய ஏற்பாட்டு நூல்களிலெல்லாம் மிக முக்கியமான ஒரு நபராக இருப்பவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பல அற்புதங்களை, பல வல்ல செயல்களை மக்கள் முன் தன்னுடைய அந்த 3 ஆண்டு பணிவாழ்விலே அவர் செய்தார். எத்தனையோ பேருக்கு உடல் சுகத்தை கொடுத்தார், அவர்களிடமிருந்த உடல் ஊனங்களை நீக்கினார், மற்றும் பசியோடு இருந்த வேளையில் அப்பங்களை, சாதாரணமான
ஒரு 5 அப்பங்களை 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு, ஏன் அதற்கு பிறகு 4000 பேருக்கு உணவளித்து அவர்கள் நிறைவடைய செய்தார். எனவே அப்படிப்பட்ட அந்த உணவளிக்கின்ற புதுமையாக இருக்கட்டும், பார்வை கொடுக்கிற புதுமையாக இருக்கட்டும், தொழுநோய் போன்ற தீராத நோயிலிருந்து சுகம் கொடுக்கிற ஒரு புதுமையாக இருக்கட்டும், சாத்தானினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிற மனிதர்களை அந்த சாத்தானின் கட்டிலிருந்து விடுதலை அளித்த அந்த ஒரு புதுமையாக இருக்கட்டும், இறந்த மனிதர்களையும் தன்னுடைய ஒரு சொல்லால் மீண்டும் அவர்கள் உயிர் பெற்று எழுந்து ஒரு புதிய வாழ்வை எல்லார் முன்னிலையிலும் வாழக்கூடிய அந்த ஒரு உயிர் கொடுக்கின்ற அந்த புதுமையாக இருக்கட்டும். இப்படி எல்லா புதுமைகளையும் ஆண்டவர் செய்ததனுடைய நோக்கமே கடவுளுடைய அன்பை, இரக்கத்தை, அவருடைய விடுதலையை பெற்று நம்பிக்கை கொண்டு மனம் மாறி கடவுளுக்கு ஏற்புடைய மக்களாக மக்கள், அதாவது அந்த நலனை பெறுகின்றவர்கள் மாற வேண்டும். அதை கண்டு மற்றவர்களும் நம்பிக்கை கொண்டு தன்னிடம் வந்து தன்னுடைய அந்த போதனைகளை ஏற்று தன்னுடைய போதனைகளில் பொதிந்திருக்கிற மதிப்பீடுகளை உள்ளத்திலே தாங்கி அதற்கேற்ற விதத்தில் வாழ வேண்டும் என்பதற்காகவே. இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தபோதே அவர் சொன்ன அந்த வார்த்தை, மார்க்கு நற்செய்தி 1:15 அவர் சொல்லுகிறார், காலம் நிறைவேறிவிட்டது, கடவுளுடைய இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று. எனவே மனம் மாறி நற்செய்தியை நம்பி கடவுளுக்கு ஏற்புடைய மக்களாக வாழ வேண்டும் என்பதைத்தான் இயேசு ஆண்டவர் தன்னுடைய அழைப்பாக விடுத்து அதனை மக்கள் சிறந்த முறையிலே தங்களுடைய வாழ்விலே அவர்கள் கடைபிடிப்பதற்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்தார். புனித அந்தோணியாரும் அந்த இயேசுவனுடைய அழைப்பை ஒற்றித்தான் இதே விதத்தில் தன்னுடைய போதனையை அமைத்து கொண்டார். தன்னுடைய போதனைக்கு வலுவூட்டுகின்ற விதத்தில் குறிப்பாக கடவுளுடைய அன்பை, கடவுளுடைய கரிசனையை, அவருடைய வல்லமைமிக்க உடனிருப்பை நமக்கு சுட்டிக்காட்டி வல்ல செயல்களை ஆற்றி இயேசுவனுடைய போதனையை மக்கள் ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கு ஏற்புடைய மக்களாக மனமாறி வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் இந்த அற்புதமான வல்ல செயல்களை தன்னுடைய வாழ்வில் தேவைப்படும் போதெல்லாம் செய்தார். எனவே இப்படிப்பட்ட இந்த மிகப்பெரிய புனிதர் உருவாகுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார்? என்னுடைய தொடக்க உரையிலே மிக அழகாக சொன்னார்கள், அவர் எங்கு பிறந்தார், யார் அவருடைய பெற்றோர்கள் என்று. போர்ச்சுகல் நாட்டிலே லிஸ்பன் நகரத்திலே 1195 ஆகஸ்ட் 15 அன்னையினுடைய விண்ணேற்பு நாளிலே ஒரு அற்புதமான ஒரு புனிதர் பிறந்தார் என்றால் அதுதான் புனித அந்தோணியார். மார்ட்டின் மற்றும் மேரி புல்ஹோம் என்ற அந்த தம்பதியினருக்கு மிகப்பெரிய ஒரு வசதி படைத்த குடும்பத்திலே பிறந்த அந்த அற்புதமான குழந்தை தான் புனித அந்தோணியார். சிறப்பாக இந்த குழந்தை அன்னை மரியாள் விண்ணேற்ற நாளிலே பிறந்ததனால் அந்த அன்னை மரியாளைப் போலவே இந்த பிள்ளையும் கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய குழந்தையை அன்னை மரியாளுக்கு அர்ப்பணித்து ஜெபித்து அவர் அந்த விதத்திலே தன்னுடைய குழந்தையை அன்னை மரியாள் மீது பக்தி கொண்ட ஒரு பிள்ளையாக வளர்த்தெடுத்தாள். எனவே தான் புனித அந்தோணியார் சிறு வயதிலிருந்தே திருப்பலியிலே பங்கேற்ற பின் அன்னை மரியாளுடைய திருவுருவத்திற்கு முன்பாக மண்டியிட்டு ஜெபிப்பார். அதற்கு பிறகு அவர் நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக அவர் ஜெபிப்பார். அப்படி ஜெபிக்கிற வேளையிலெல்லாம் இந்த திருப்பலியிலே நான் கேட்ட இந்த இறைவார்த்தைகளை ஆண்டவரே நான் இன்னும் ஆழமாக புரிந்து கொண்டு அந்த இறைவார்த்தையை வளர்த்தெடுத்து பலனளிக்கக்கூடிய விளைநிலமாக என்னுடைய வாழ்வு அமைய ஆண்டவரை எனக்கு அருள் தாரும் என்று ஜெபிப்பார். எனவே அப்படி ஜெபித்ததனுடைய அந்த ஒரு விளைவுதான் அவர் அந்த இறை வார்த்தையை போதிப்பதற்கான தாகத்தை பெற்றார். இந்த இறை வார்த்தையை எடுத்து மக்களுக்கு சொல்லி என்னைப் போல எல்லா மக்களும் கடவுளுக்கு ஏற்புடைய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும், கடவுளுடைய வழியில் நடக்க வேண்டும், கடவுளுடைய மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு தாகம் கொண்டவராக இருந்தார்.
அன்னை மரியாள் மீது எந்த அளவுக்கு அவர் பக்தி கொண்டிருந்தார் என்றால், அவருடைய மறையுரைகளில் பெரும்பாலான பகுதி, பாதி பகுதிக்கு மேலே என்று கூட சொல்லலாம், அன்னை மரியாள் பற்றிய மறையுரையைத்தான் அவர் ஆற்றியிருக்கிறார். அவர் தன்னுடைய நூல்களிலும் எழுதியிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து தன்னுடைய தாய் அன்னை மரியாளை சுட்டிக்காட்டி இந்த கானாவூர் திருமணத்தை எவ்வாறு பிறநல மனப்பான்மை கொண்டவராக, தேவைப்படுகின்றவர்களுக்கு, இன்னலில் இருக்கின்றவர்களுக்கு உதவி கிடைக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு உதவுகின்ற தாயாக, ஏழைகளுக்கு இறங்குகிற தாயாக அவர் இருக்கிறார். அவரை போல நீயும் இருக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டியதனுடைய விளைவாக புனித அந்தோணியாரும் ஏழைகள் மீது அன்பும் கரிசனையும் கொண்டு அவர்களுக்காக அவர்கள் தேவையில் உதவி செய்கிற அந்த மனப்பாங்கு கொண்டவராக அவர் இருந்தார். எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் அவருடைய நண்பர்கள் எல்லாம், அவருடைய வயதை ஒட்டிய அந்த சிறார்கள் எல்லாம் அடிக்கடி ஒன்று கூடுகிற போது இந்த உலகார்ந்த விஷயங்களை பற்றி பேசுவார்கள், உலக அரசியலை பற்றி எல்லாம் பேசுவார்கள். எனவே இந்த உலகார்ந்த விஷயங்களை இன்னும் அதிகமாக, குறிப்பாக தங்களுடைய திறமைகளை வளர்த்து கொண்டு நல்ல ஒரு பொலிட்டீஷியனாக, நல்ல ஒரு 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 இளை ஒரு படைவீரனாக, இன்னும் பல்வேறு திறமை கொண்ட ஒரு அரசு பணியிலே ஈடுபடுகின்ற ஒருவராக மாற வேண்டும் என்றெல்லாம் பேசுகின்ற போது புனித அந்தோணியார் அந்த இளைஞர்கள் அப்படிப்பட்ட அந்த பேச்சுக்களை பேசுகின்ற போது இவருடைய பேச்செல்லாம் கடவுள் சார்ந்ததாக இருக்கும். எனவே அப்படிப்பட்ட பேச்சுக்களை பேசுகிறதை கேட்கின்ற இந்த தன்னுடைய சகாக்கள் எல்லாம் ஒதுங்குகிற வேளையில், அல்லது அவர்கள் மீண்டும் மீண்டும் மிதமிஞ்சி அப்படிப்பட்ட காரியங்களை பேசுகிற போது இவர் அங்கிருந்து தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு சென்று தனிமையான இடத்தில் ஜெபிப்பார். இன்னும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளியவர்கள் அல்லது கிறிஸ்தவை அறியாதவர்களுக்கு நான் என்னெல்லாம் செய்யலாம் என்று அதில் தன்னுடைய சிந்தனைகளை அவர் ஓட விடுவார். எனவே அப்படியாகத்தான் தன்னுடைய வாழ்வை அவர் இறைவனுக்காக வாழ வேண்டும், இறைவனுடைய மக்களுக்காக வாழ வேண்டும் என்று அவர் அமைத்து கொண்டதனால் தன்னுடைய 15வது வயதில் அவர் துறவு மடத்தில் சேர அவர் ஆர்வம் கொண்டார். தன்னுடைய பெற்றோர்களுடைய அந்த ஒப்புதலை பெற்று அகஸ்தினார் சபையிலே சேர்ந்தார். அதில் அவர் குருவாகி அவர் பணியாற்றி கொண்டிருக்கிற அந்த வேளையில்தான் ஆப்பிரிக்கா தேசத்திலே இயேசுவை பற்றி, இயேசுவினுடைய அந்த போதனையை அறிவிப்பதற்காக பலர் சென்று அந்த பணியில் ஈடுபட்டு ஏற ஒரு 5 குருக்கள் அங்கு வேத சாட்சிகளாக மரித்து அவர்களுடைய உடல்கள் அங்கு கொண்டு வரப்படுகின்ற போது அந்த போர்ச்சுகல் நாட்டிலே அந்த உடல் அடக்க நிகழ்விலே அவர் அங்கு பங்கு கொண்டு அவர்கள் பற்றிய, அவர்களுடைய அருமை பெருமை பற்றி, அவர்களுடைய இயேசுவுக்காக செய்த இந்த தீரச் செயல்களை பற்றி எல்லாரும் புகழ்ந்து பேசுகிற வேளையில் நானும் இவர்களைப் போல இந்த ஆப்பிரிக்க தேசத்திற்கு சென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் போதித்து, இயேசுவை அறியாதவர்களுக்கெல்லாம், மூலை முடுகுக்கெல்லாம் சென்று அவர்களுக்கு இயேசுவை பற்றி போதித்து நான் ஒரு இரத்த சாட்சியாக நான் மரிக்க விரும்புகிறேன் என்று அப்பொழுதே அவர் முடிவு செய்தார். தன்னுடைய மட தலைவர்களை சந்தித்து தன்னுடைய கருத்தை சொல்லிவிட்டு அகஸ்தினார் சபையில் இருந்து அவர் விலகி பிரான்சிஸ்கன் அந்த சபையிலே சேர்ந்து ஏற்கனவே அந்த ஆப்பிரிக்காவில் பணியாற்றிய அந்த பிரான்சிஸ்கன் குருக்களைப் போல தானும் சென்று அங்கே பணியாற்றி அந்த ஒரு வேத சாட்சியாக மரிக்க வேண்டும் என்று சம்மதம் கேட்டுக்கொண்டு அங்கே செல்லுகிறார். ஆனால் கடவுளுடைய திட்டம் வேறாக இருக்கிறது. சில காலங்களிலேயே அவர் கடுமையாக நோயினால் பாதிக்கப்பட்டு அவர் மீண்டும் தன்னுடைய நாட்டிற்கு திரும்பி வர வேண்டிய ஒரு சூழல். அப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் தன்னுடைய மேலதிகாரிகளுடைய மட தலைவர்களுடைய ஒப்புதலை கேட்டு அவர் இத்தாலி நாட்டிற்கு சென்று, பிரான்ஸ், இத்தாலி, பதுவா போன்ற இடங்களுக்கு சென்று தன்னுடைய அந்த வேதகோத பணியை, இறை வார்த்தை போதிக்கின்ற பணியை அவர் செய்கின்றார். இப்படி செய்கின்ற அந்த காலகட்டத்தில்தான் ஏராளமான புதுமைகளை அவர் செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்பானது அவருக்கு எழுகிறது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த புதுமைகளை இங்கு பட்டியலிட்டு முன்னுரையிலே சொன்னார்கள். இவை யாவற்றையும்
நீங்கள் அறிந்திருக்கலாம். இப்போ நான் சொல்ல போகிறதே நீங்கள் அறிந்திருக்கலாம். ஆனால் இந்த ஒரு சில புதுமைகளை உங்களுக்கு கோடிட்டு காட்டி, இந்த புதுமைகளை புனித அந்தோணியார் செய்ததனுடைய ஒரு நோக்கம் என்ன? எனவே அப்படிப்பட்ட அந்த நோக்கத்தை நாம் அறிந்தோம் என்றால் நம்முடைய வாழ்விலும் நாம் புனித அந்தோணியாரை நாடி வருகிற வேளையில் எத்தகைய ஒரு மனநிலையோடு, எத்தகைய ஒரு மனப்பாங்கோடு நாம் புதுமைகளை எதிர்பார்த்து வர வேண்டும். அத்தகைய அந்த மனப்பாங்கு புதுமைகளை பெற்ற பின் எப்படி மாற வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் என்பதை உள்ளத்திலே பதிய வைத்து கொண்டு நாம் வாழ முடியும். அதற்காக ஒரு சிலவற்றை உங்களுக்கு இந்த நாளிலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கிபி 11ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டு என்பது திருச்சபைக்கு ஒரு மிக சவால் நிறைந்த ஒரு காலம். காரணம் என்னவென்றால், அப்பொழுது ஏராளமான தப்பறைகள் இயேசுவை பற்றி, அவருடைய மானிட பிறப்பு பற்றி, அந்த மானிட பிறப்பில் தெய்வீக தன்மை இல்லை, சில பேர் இருக்கு என்று சொல்லுகின்றதையும், அப்படி தெய்வீகத்தை ஏற்றுக்கொண்டால் அவருடைய அந்த சிலுவை மரணம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்றும், அன்னை கன்னிமரியாள் ஒரு மனுஷியாக, ஒரு மானிட பிறவியாக இருப்பதனால் கடவுளை பெற்றெடுப்பதற்கு அவள் எந்த அளவுக்கு தகுதியுடையவள், அவருடைய தகுதியையும் கேள்விக்குட்படுத்தக்கூடிய விதத்தில் நிறைய தப்பறைகள், தவறான செய்திகள் பரப்பப்பட்டு அது திருச்சபைக்கு, அதாவது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. நிறைய பேர் இந்த தப்பறைகளை போதிக்கிறவர்களுடைய பேச்சுக்களை எல்லாம் கேட்டு கேட்டு கிறிஸ்தவ மறையை விட்டு அவர்கள் விலகி சென்ற ஒரு சூழலெல்லாம் இருந்தது. எனவே அப்படிப்பட்ட அந்த 11ஆம் 12ஆம் நூற்றாண்டில் தான் கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு கொடையாகத்தான் இந்த புனித அந்தோணியார் போன்றவர்களும், இன்னும் டோமினிக் சாவியோ, இது போன்ற பல மனிதர்களை கடவுள் கருவியாக பயன்படுத்தினார். அதிலே அந்தோணியார் மிகப்பெரிய ஒரு பங்காற்றி இருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழலில் புனித அந்தோணியார் இத்தாலியில் உள்ள ரிமினி என்ற பட்டணத்திற்கு செல்லுகிறார். அங்கு ஏராளமான இந்த தப்பறைகளை போதிக்கின்ற மனிதர்கள் இருக்கின்றார்கள். எனவே அப்படிப்பட்ட அந்த மனிதர்கள் மத்தியிலே இவர் சென்று கடவுளுடைய வார்த்தையை பற்றி போதிக்கிற போது அங்கு வந்து அந்த போதனையை கேட்கின்றவர்கள், குறிப்பாக இந்த தப்பறையை பரப்பி கொண்டிருக்கிற அந்த மனிதர்கள் அவரை கேலியும் கிண்டலும் செய்கிறார்கள். அவருடைய அந்த போதனையை அவர்கள் பலவிதமாக அங்கு விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னுமாக அன்புக்குரியவர்களே, புனித அந்தோணியார் நம்முடைய புனிதர் நாவன்மை மிக்கவர். நாமெல்லாம் என்ன பேசுகிறோம், அவர் வாயை திறந்து பேசினாலே அவ்வளவு ஒவ்வொரு வார்த்தையும் ஞானமிக்கதாக வரும். அதை கேட்கிறவர்களுடைய உள்ளத்தை ஊடுருவி அந்த மனிதர்களுடைய வாழ்வை சீர்தூக்கி பார்த்து தங்களுடைய குறைகளை ஏற்றி மனமாறக்கூடிய அந்த அளவுக்கு வல்லமை உள்ள நாவன்மையை கொண்டவராக கடவுள் அவரை விளங்கச் செய்தார். எனவே அவரே இந்த மனிதர்கள் இங்கே கூடி நின்று இவரை கேலியும் கிண்டலும் செய்வதும், இவருக்கு எதிராக பேசுவதும் ஒரு விதமான அங்கே ஒரு கலேபரமே நிகழக்கூடிய ஒரு சூழல். எனவே இப்படியாக அவரை கேவலமாக பேசிவிட்டு அங்கே இருந்த மக்களையும் கலைத்துவிட்டு அந்த அந்தோணியாருடைய அந்த மறையுரைக்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டையை போட்டு அந்த இடத்தை காலி செய்யக்கூடிய ஒரு சூழல். செய்வதை அறியாது திகைத்த அந்தோணியார் உடனடியாக அந்த இடத்தை விட்டு நேராக அங்கு கடலும் ஆறும் சந்திக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு சென்று அங்கு அந்த மீனினத்தை பார்த்து அவர் போதிக்கிறார். ஓ கடவுளின் படைப்புகளில் மிக உன்னதமான படைப்பே, கடலில் உயிர் வாழும் மீனினமே, நீங்கள் அனைவரும் ஒன்று கூடி வந்து கடவுளுடைய அந்த மேலான இந்த படைப்பின் மேன்மையை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த மீனினத்தின் மேன்மையை அவர் எடுத்து சொல்லி அங்கு போதிக்கிறார். இதோ உங்களைத்தானே பயன்படுத்தி தொபியாசுக்கு அவருடைய புரையோடி போன அந்த கண்ணுக்கு சுகத்தை கொடுத்தார். இதோ உங்களை பயன்படுத்தித்தானே யோனா இறைவாக்கினரை 3 நாள் தன்னுடைய வயிற்றுக்குள் வைத்து 3ஆம் நாள் அவரை அந்த கடும் புயலிலிருந்து
தப்பி பிழைக்கச் செய்தார். இன்னுமாக பெருவெள்ளம் வந்தபோது நீங்கள் அனைவருமே அதனால் அடிக்கப்படாமல் உங்களை காத்தார் கடவுள். இன்னுமாக அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவர் இந்த உலகத்தாருக்கு வரி செலுத்துவதற்காக உங்களுடைய வாயிலிருந்தே நாணயத்தை எடுத்து கொடுத்து இதோ அவர் வரி செலுத்த செய்தார். எனவே இப்படியாக பல மேன்மைமிக்க காரியங்களை கடவுள் ஆற்றுவதற்கு உங்களை கருவியாக கடவுள் பயன்படுத்தினாரே, அவ்வளவு உன்னதமான படைப்பு நீங்கள் என்று சொல்லி மிக அருமையாக அந்த மீன்களுக்கு அவர் போதித்தார். அந்த போதனையை கேட்டு அன்புக்குரியவர்களே, இந்த அந்தோணியார் செல்லுகிற இடங்களிலெல்லாம் என்ன நிகழ்கிறது என்று பார்ப்பதற்காக ஆன்லுக்கர்ஸ் என்று சொல்லுவோமே, அப்படி வேடிக்கை பார்க்கறதுக்காக வந்த கூட்டத்தார் அதிசயிக்கக்கூடிய விதத்தில் இந்த கடலில் இருந்து அந்த பேராறு அந்த இணைகின்ற அந்த பகுதியில் இருக்கின்ற அந்தோணியாரிடம் ஏராளமான மீன்கள் ஒன்று கூடி வந்து அவருடைய அந்த போதனையை கேட்டுக்கொண்டிருந்ததை அவர்கள் பார்த்தார்கள். இன்னும் சில மீன்கள் நேராக கரையேறி வந்து அவருடைய காலடியில் நின்று அவருடைய போதனையை கேட்டதாக அங்கு இருந்தவர்கள் மிகவும் பார்த்து வியந்து போய் ஓடோடி சென்று பட்டணத்தில் இருந்த எல்லாருக்கும் இது போன்ற ஒரு அதிசயம் இங்கே நிகழ்கிறது என்று சொல்லி எல்லாரையும் அங்கு கூட்டி வந்து சேர்க்க, யாரெல்லாம் அவரை கேலியும் கிண்டலும் செய்து அவரை எதிர்த்து பேசி அவரை மறுத்து பேசி அவருடைய பேச்சை அவருடைய மறையுறையை தடுத்தார்களோ எல்லாருமே அங்கு வந்து நின்று இதை கண்டு அதிசயித்து போய், இவ்வளவு வல்லமை மிக்க இந்த புனிதர் இவ்வளவு ஆற்றலும் வல்லமையும் மிக்கவராக கடவுளால் பயன்படுத்தப்படுகிறாரே, அவரை போய் இப்படி நாம் பேசிவிட்டோம் என்று சொல்லி தப்பரை போதித்த அனைத்து மக்களும் அவரிடம் வந்து மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு அந்த பட்டணத்தில் ஏராளமான பேர் அந்த நாளிலே மனமாறி இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த இடத்துல நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்பொழுதுமே நம்முடைய புனிதர் தன்னுடைய பெருமைக்காகவோ அல்லது மற்றவர்கள் ஏதாவது தனி மனிதனோ மற்றவர்களோ பலன் அடைய வேண்டும் என்பதற்காக மட்டும் அவர் இந்த புதுமைகளை செய்வதில்லை. எங்கெல்லாம் இறையாட்சி சமூகம் உருவாக வேண்டுமோ, எங்கெல்லாம் மனமாற்றம் நிகழ்ந்து இறையாட்சி சமூகம் கடவுளுக்கு ஏற்புடைய ஒரு சமூகம் உருவாக வேண்டுமோ, அதற்கான அவசியம் எங்கு இருக்கிறதோ, அதற்கு யார் கருவியாக பயன்படுத்த முடியுமோ அதனை கடவுள் தனக்கு உள்ளுணர்த்தி சுட்டி காட்டுகிறாரோ அத்தகைய அந்த மனிதனுக்கும் அத்தகைய மனிதர்களுக்கும் இவர் செய்ய வேண்டிய வல்ல செயல்களை அவர் இவ்விதமாக செய்தார் என்பது அவருடைய வாழ்க்கை குறிப்பு நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு மனமாற்றத்தை தான் அவர் எப்பொழுதுமே மனதில் வைத்து கொண்டு தன்னுடைய போதனையையும் தன்னுடைய வல்ல செயல்களை முன்னெடுத்தார். இரண்டாவதாக இன்னொரு நிகழ்வை நாம் அவருடைய புதுமைகளில் பார்க்கலாம். பதுவா நகரத்திற்கு முன்னைய கடந்த கால ரோமானிய ஒரு நைட், ஒரு மாவீரன், அதாவது அரசர்கள் அரசிகள் மற்றும் அமைச்சர்கள் இவர்களுக்காக ஒரு விஐபி எஸ்கார்டு என்று சொல்லுவோமே, அப்படிப்பட்ட அந்த ஒரு பணியை செய்கின்ற தனிப்பட்ட ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய ஒருவன் இந்த பதுவா நகரத்திற்கு அன்று வருகிறான். வந்து அவன் இருக்கிற வேளையில் அன்றைய இரவு அவன் மற்ற வீரர்களோடு சேர்ந்து உணவருந்துகிறான். அப்படி உணவருந்துகிற வேளையில் அங்கு ஒரு வீரர் இந்த பட்டணத்தில் அந்தோணியார் செய்த அந்த புதுமைகளை எல்லாம் அங்கு மிக வியப்போடு எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறான். அப்படி சொல்லுகின்ற அந்த வேளையில் இந்த குறிப்பிட்ட இந்த ஆல்ட்ரினோ தே சால்வத்தேரே என்ற அந்த வீரன் இதை கேட்டு எரிச்சல் உறுகிறான். ஏனென்றால் அவனுக்கு கத்தோலிக்கர்களே பிடிக்காது, கத்தோலிக்க கிறிஸ்தவர்களே பிடிக்காது. ஏனென்றால் அவன் இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஒரு ஏமாற்று பேர் வழிகள், இவர்கள் ஒன்றும் அறியாத முட்டாள்கள், ஏதோ பிதற்றி கொண்டிருக்கிறார்கள், இயேசு அது இது என்று.
எனவே அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கொண்ட அந்த ஒரு மனிதர், இந்த கூடை உணவருந்து கொண்டிருக்கின்ற அந்த மனிதர் புனித அந்தோணியாருடைய வல்ல செயல்களை பற்றி சொல்லுகின்ற வேளையில் அவ்வளவு கடும் கோபமும் எரிச்சலும் அவனுக்கு ஏற்படுகிறது. எனவே அந்த படைவீரனை பார்த்து, இதோ நீ சொல்லுகிற அந்த மனிதர், அந்த பெரிய மனிதர், அந்த புனிதர் என்று சொல்லுகிறையே, அந்த மனிதர் இப்பொழுது நான் செய்கிற இந்த ஒரு செயலை, அதாவது இங்கு நான் இந்த ஒயின் குடித்து கொண்டிருக்கிற இந்த கண்ணாடி கிளாஸை இதை காலி செய்துவிட்டு இதை நான் வேகமாக இந்த தரையிலே நான் வீசி எறிகிறேன். அவர் உண்மையிலேயே இறை மனிதர் என்றால், புதுமை செய்யும் ஆற்றல் படைத்தவர் என்றால், இந்த கண்ணாடி, இந்த கிளாஸ் உடையாமல் அவரால் அதை காக்க முடியுமா? அப்படி செய்வார் என்றால் அவரை உண்மையிலேயே ஒரு பெரிய புனிதர், ஒரு இறை மனிதர், அவரால் மிகப்பெரிய வல்ல செயல்களையும் செய்ய முடியும் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சவால் விடுகிறார். சவால் விட்டுவிட்டு உடனடியாக அந்த ஒயின் ஊற்றப்பட்ட அந்த கிளாஸை காலி செய்துவிட்டு அந்த கண்ணாடி கிளாஸை கையில் எடுத்து தன் பலம் பொருந்தி அப்படியே தரையில் வீசி எறிகிறான். அந்த கண்ணாடி கிளாஸ் அப்படியே இருக்கிறது. ஆனால் எந்த கடினமான டைல்ஸ் தரையில் அவன் வீசினானோ அது அப்படியே நொறுங்கி பிளவுபட்டு நிற்கிறதை கூட இருந்தவர்கள் அனைவரும் பார்த்தார்கள். கூட இருந்தவர்கள் மட்டுமல்ல, அவனே கண்டு வியந்து அதே நாளில் அவன் உடனடியாக புனித அந்தோணியாரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி சென்று அந்தோணியாரிடம் மன்னிப்பு கேட்டு உடனடியாக திருமுழுக்கு பெற்று அவன் மனமாறினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களை, கடவுள் எப்பொழுதும் எந்த ஒரு சூழலிலும் தன்னுடைய பலத்தை நிரூபிக்க அவர் எந்த ஒரு காரியத்தையும் செய்யவில்லை, செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. மாறாக இன்றைக்கி நாம் பார்க்குறோம், நிறைய நம்முடைய பிரிந்த சகோதர சகோதரிகள் ஒரு சில வேளைகளில் டிவிலெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருப்பேன். சும்மா அப்படி உன்னுட்டு சத்தம் போட்டுக்கிட்டு பேயின்னுட்டு ஒரு மாதிரி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருப்பாங்களே, அவங்கள அந்த கூட இருக்கிறவங்க, அந்த பாஸ்டருக்கு கூட இருந்து உதவி செய்கிறவர்கள் அப்படி கூட்டிகிட்டு வருவாங்க. சும்மா டச் அப்படிம்பாங்க. சும்மா அவங்கள பார்த்து அப்படி லேசாக அப்படியே விழுந்து அவர்கள் அதுக்கு பிற்பாடு கூட்டிகிட்டு போங்க, தண்ணி கொடுங்க, சரியாக போச்சு. இதெல்லாம் எப்படி நம்ம மக்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று தெரியவில்லை. எனவே அப்படிப்பட்ட விதத்தில் கடவுள் எப்பொழுது அன்புக்குரியவர்களே தன்னுடைய பலத்தை, தன்னுடைய வல்லமையை நிரூபிக்க வேண்டிய அவருக்கு அவசியமே இல்லை. அப்படி நிரூபிப்பதற்காக என்னையும் இந்த போன்ற நம்முடைய அருட்தந்தையர்களோ அல்லது உங்களில் நல்ல நம்பிக்கை உள்ள ஜெபிக்கின்ற மனிதர்களை அவர் பயன்படுத்த ஒருபோதும் அவர் விரும்ப மாட்டார். உண்மையிலேயே எங்கு மனமாற்றம் நிகழ வேண்டுமோ, எங்கு கடவுளுடைய அந்த மேலான உடனிருப்பு, அவருடைய செயலாற்றல் எங்கு வெளிப்பட வேண்டுமோ அந்த இடத்தில் எந்த மனிதரையும் கடவுள் கருவியாக பயன்படுத்துவார். எனவே அதைத்தான் இந்த நிகழ்வும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த ஆல்ட்ரினோ தி சால்வெட்டர் அவன் மனமாற வேண்டும் என்ற ஒரு சூழல் அந்தோணியாரே அங்கே இல்லை. ஆனால் அந்த உரையை சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற வேளையில் உரையாடிய அந்த மனிதனுடைய அந்த செய்தியை வைத்து அந்தோணியார் வழியாக கடவுள் எவ்வளவு வல்லமை மிக்கவராக செயலாற்றுகிறார், அவர் இல்லாத போதும் செயலாற்ற முடியும் என்பதை சுட்டிக்காட்டவே இந்த ஒரு வாய்ப்பினை உருவாக்கி அந்த மனிதரை மனமாற்றுகிறார். எனவே தனி மனித மனமாற்றத்திற்காக கடவுள் அந்தோணியாரை இப்படி கருவியாக பயன்படுத்தினார் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் உங்களுக்கு சுட்டிக்காட்டி, ஏனென்றால் அது நம்முடைய வாழ்வில் மிக முக்கியமான ஒன்றாக அது இருக்கிறது. என்னவென்றால் பாவ சங்கீர்த்தனம். நம்ம இன்றைக்கு பார்த்தோம் என்றால், ஒரு காலத்தில் ஒரு பங்கில் பாவ சங்கீர்த்தனம் அப்படின்னு சொன்னால் முக்கியமான நாட்களில் கிறிஸ்மஸ், நியூ இயர்லாம் சீட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் எத்தனை பேர் பூர்ணமை பெற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு உபதேசியார் சொல்லுவார். சீட்டு எழுதி கொடுத்து அந்த சீட்டு கொண்டுட்டு சாமியார்ட்ட கொடுத்து பாவ சங்கீர்த்தனம் செஞ்சுருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்க அந்த குடும்பத்துக்கு எந்த காரியமும் செய்ய மாட்டார். அப்படியெல்லாம் இருந்துச்சு. ஏராளமான பேர் வருஷத்துக்கு ஒரு முறையாவது நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்கிறது என்று இருக்கக்கூடிய அந்த திருச்சபை கட்டளையை நிறைவேற்றினார்கள். இன்றைக்கு
சாமியார் அமர்ந்திருந்தாலும் யாராவது ஒரு வயசான ஒரு பாட்டி கீட்டி மனம் உறுத்துனா வந்து செய்யும். இல்லைன்னு சொன்னால் அந்த பாவசிங்கத்தின தொட்டியே இப்போது எங்கே இருக்குன்னே தெரியல. அந்த மாதிரி சூழல் மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னுமாக என்னுடைய பங்கில் நடந்த ஒரு இது, கடந்த ஆண்டு ஒரு கிளை கிராமத்திலிருந்து திருமணத்திற்கு ஒரு பையனுக்கு ஏற்பாடு பண்ணணும். அவனுக்கு எல்லாம் ஓலையெல்லாம் எழுதி முடித்த பிற்பாடு நீ 3 நாளும் ஓலை வாசிப்பாங்க வரணும் அப்படின்னு சொன்னால் வரஃபார் அப்படின்னு. அடுத்தது பாவசிங்கீர்த்தனம் மற்றும் மற்ற ஜெபங்கள் எல்லாம் படிச்சிருக்கணும், நான் கேட்பேன் அப்படின்னு. ஆனால் நான் வரவே இல்லை, வேறு வழியில் திருமணத்துக்கு ரெடியாகி வந்து நின்றுட்டாங்க. அப்போது நான் இன்னும் ஒரு 2 ஃபாதர்ஸ் வந்திருந்தாங்க. அவன்கிட்டையும் அந்த பொண்ணுக்கிட்டையும் போயிட்டு பாவசிங்கத்தினை செய்யுங்கன்ட்டு. பொண்ணு போய் பாவசிங்கத்தினை செஞ்சிடுச்சு. பையன் அவன் எங்கள் பங்கு தான், அவன்கிட்ட போய் பாவசிங்கத்தினை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாரிட்டின்னு சொல்லி போய் கேளுங்க அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தாக்கா 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு. நான்லாம் பூஜைக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு திருப்பி வந்து வருகை பவனிக்கு பொண்ணு மாப்பிள்ளையை நிற்க வச்சு வருகை பவனி ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு நின்னா அந்த ஃபாரிட்ட கிட்ட பாவம் செஞ்சாச்சானே. எங்கே அவன் பாவம் செஞ்சத்தனம்மா ஆதி எதுக்கு ஃபாதர் அப்படின்றான், ஆதி எதுக்கு ஃபாதர் அப்படின்றான் அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு. நேராக போயிட்டு என்னடா ஏன் பாவசிங்கத்தினை செய்யலை? இல்லை அது கொண்டு பாவசிங்கத்தினை செய்து உன்னையே தூய்மையாக்கி இந்த திருமணத்தில் நீ பங்கேற்று கடவுளுடைய அருளை உங்களுடைய இருவருக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் நீ பெறுவதற்கு நீ விரும்பலைன்னு சொன்னால் உடனடியாக இங்கேருந்து நீ கிளம்பி போ, எங்கே வேணாலும் போய் அதை பொண்ணை கூட்டிகிட்டு போய் நீ கல்யாணம் பண்ணிக்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளவு பயங்கர கோவம் வந்து அடிக்கலாம் போயிட்டேன். அவன் அழுதுட்டான். அதுக்கு பிற்பாடு மற்றவங்களாம் வந்து சமாதானம், அவங்க பெற்றோர்லாம் கூப்பிட்டு சத்தம் போட்டேன். அவன் சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு மாதிரி அப்படி தான் பாரு, இந்த வேலையெல்லாம் இங்கே வச்சுக்கூடாது போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பிறகு அவன் போய் என்ன பாவசிங்கத்தினை செய்தான்னு தெரியல. நான் அந்த ஃபாதரு ஏதோ ஒரு விதத்தில் எந்த அளவுக்கு அன்புக்குரியவர்களே இந்த பாவசிங்கீர்த்தனம் அப்படின்றது வந்து எவ்வளோ ஒரு சாதாரண ஒரு விஷயம். அதை வந்துட்டு அவர்கிட்ட நேராக போய் சொல்லிக்கிறோம் அப்படின்னு. கண்டிப்பாக அவர்கிட்ட நேராக போய் சொல்லிக்கிற ஒரு சூழல் இருந்தால் இயேசு ஆண்டவரும் சரி கடவுளும் சரி பைத்தியக்காரங்களா அவங்க? எதுக்கு இறைவாக்கினர்களை தேர்ந்தெடுத்தார்கள், நீதிபதிகளை தேர்ந்தெடுத்தார்கள்? இன்னும் சிறப்பாக இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களில் 12 பேரை தேர்ந்தெடுத்து அவர்கள் மீது தன்னுடைய உயிர்த்த வல்லமையை ஊதி தூய ஆவியானவரை அவர்கள் மீது பொழிந்து அவர்களுக்கு இதோ உலகெங்கும் சென்று நற்செய்தியை போருங்கள், எவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாதோ அது மன்னிக்கப்படாமல் விடப்படும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் என்றால் அதெல்லாம் என்ன? எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பாவ மன்னிப்பு என்பது மிக மிக உன்னதமான ஒரு இறைவனின் கொடை. இந்த உலகப்போக்கில் வாழ்ந்திருக்கிற நாம் கடவுளோடு மீண்டும் ஒப்புரவாகி கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளைகளாகி கடவுளுடைய அன்பை, இரக்கத்தை, மன்னிப்பை அவர் தருகின்ற நிறைவாழ்வை பெறுவதற்கு நம்மை தகுதியாக்குகிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழலில் புனித அந்தோனியார் வாழ்ந்த அந்த காலத்தில் ஒரு இளைஞன் அவன் வந்து புனித அந்தோனியாரிடம் ஆலயத்தில் வந்து பாவசிங்கத்தனம் செய்தான். அவன் செய்த பல பாவங்களை அறிக்கையிட்டான். அதில் ஒன்று, அவன் தன்னுடைய தாயை தன்னுடைய காலால் எட்டி உதைத்து அவள் நிலை தடுமாறி கீழே விழுந்து அவள் பதறி அழுது தன்னை சபித்ததை அவன் அறிக்கையிட்டான். அப்படி சொன்ன வேளையில் புனித அந்தோனியார் அவர் தனக்குள்ளே முனகி கொண்டு தாய் தந்தையை எட்டி உதைக்கிற கால் வெட்டப்படட்டும் அப்படின்னு சொல்லி உணகுற சத்தத்தில் சொல்கிறாரு. சத்தமாகவும் வேகமாகவும் சொல்லவில்லை. இதை அவன் எந்த அளவுக்கு நல்ல ஒரு ஒரு தவறு செய்யலாம், ஆனால் தவறை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தான் இன்றைக்கு புனிதனாக முடியும். எனவே அப்படிப்பட்ட அந்த இளைஞன் அதை தன்னுடைய காதலை கேட்டுவிட்டு உள்ளத்தில் பதிய வைத்துவிட்டு பாவசிங்கத்தனம் செய்த பின் வீட்டிற்கு சென்று தன் வீட்டில் இருந்த அந்த ஒரு அரிவாளை எடுத்து தன்னுடைய தாயை எட்டி உதைத்த காலை துண்டாக வெட்டி விட்டான்.
இந்த செய்தியானது அந்த ஊர் முழுவதும் பரவியது. அவருடைய தாய் பதறி அடித்து கொண்டு அந்தோணியாரை தேடி எப்படியாவது அந்தோணியாரை கொண்டு வந்து தன்னுடைய மகனை மீண்டும் உயிர் செய்ய வேண்டும், அவனுடைய கால் ஒட்டப்பட செய்ய வேண்டும் என்று பதறி அழுது கொண்டு அந்தோணியார் என்று ஓடிக்கொண்டிருக்கிற இந்த வேளையில் இந்த செய்தி அந்தோணியாருக்கு எட்டுகிறது. அந்தோணியார் நேரடியாக அவருடைய இல்லத்திற்கு வந்து அந்த இளைஞன் படுத்து துடித்து கொண்டிருக்கிற அந்த இளைஞன் மீது தன்னுடைய கரத்தை வைத்து ஜெபித்து விட்டு அந்த வெட்டி அங்கு துண்டாக கிடந்த அந்த காலை எடுத்து அவனுடைய அந்த வெட்டப்பட்ட இடத்தில் அந்த காலை வைத்து சிலுவை அடையாளம் வரைகின்றார். அந்த மனிதன் கால் பூரண சுகம் பெற்று துள்ளி எழுந்து அந்தோணியாரை புகழ்ந்து போற்றி கட்டி அடைத்து காலில் விழுந்து அவருக்கு நன்றி சொன்னதை பார்க்கிறோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த இளைஞன் இங்கு மிகப்பெரிய ஒரு ஏற்கனவே அவன் மன்னிப்பு என்ற ஆசீர்வாதத்தை பெற்றாலும் தன்னுடைய வாழ்வு புனித அந்தோணியார் சுட்டி காட்டிய விதத்தில் கடவுளுக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டும் என்று அன்றே தீர்மானித்து அவனுடைய வாழ்வை அதற்கேற்ற விதத்தில் அவன் வாழ்ந்தான். எனவே அந்த பட்டணத்தில் இருந்த அநேக பாவிகள், அநேக இளைஞர்கள் அன்று மறைமாறினார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே இந்த அந்தோணியாருக்கு இவ்வளவு ஒரு சிறப்பாக இந்த விழா எடுத்து தேரெடுத்து இவரே எங்களை ஆதரிக்கிறவர், இவரே எங்களுக்காக வல்லமையோடு பரிந்து பேசி ஏராளமான அற்புதங்களை அதிசயங்களை ஆசிரியரை பெற்றுத் தருகிறவர், இவரே தன்னுடைய வாழ்வை முழுவதும் இயேசுவுக்காக அர்ப்பணித்து இயேசுவை அறியாதவர்களுக்கு ஓடோடி சென்று அவரை எடுத்து சொல்லி இயேசுவை, எங்களுடைய உயிருள்ள கடவுளை, வல்லமைமிக்க கடவுளை, எங்களுக்கு எந்நாளும் உடனிருந்து எங்களுக்கு இரக்கம் காட்டி அன்பு காட்டி பரிவு காட்டி எங்களை ஒவ்வொரு நாளும் ஆதரிக்கிற அந்த நல்ல தெய்வத்தை எங்களுக்கு சுட்டி காட்டி இதோ எங்களை ஒவ்வொரு நாளும் வாழ்விக்கின்றவர் என்பதை பறைசாற்றி நாம் அனைவரும் இங்கு ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம். எனவே இந்த அற்புதமான இந்த நேரத்தில் நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம்தான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும், புனித அந்தோணியாராக இருக்கட்டும், அல்லது வேறு எந்த புனிதராக இருக்கட்டும், அவர்கள் இயேசுவின் நாமத்தில் செய்கிற ஒவ்வொரு புதுமையும் அன்புக்குரியவர்களே நாம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக வேண்டும் என்பதற்காக நாம் மனம் மாற வேண்டும். இந்த புதுமைக்கு பிறகு இயேசுவினுடைய அன்பை, இரக்கத்தை, மன்னிப்பை, இயேசு தருகின்ற இந்த புதிய வாழ்வை, இயேசு நம் மீது கொண்டிருக்கின்ற மேலான அந்த கரிசனையை, அவருடைய எதிர்பார்ப்பை நாம் உள்ளத்தில் இருத்தி அதற்கேற்ற விதத்தில் நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புதுமைகளை செய்கிறாரே ஒழிய மாறாக தங்களுடைய பெருமையை அல்ல, அல்லது நமக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, நாம் மனம் மாறி நாமும் இந்த சமூகமும் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகவே. எனவே அன்புக்குரியவர்களே, வெறுமனே நம்முடைய தேவைகள் நிறைவேற்றப்படுவதற்காக இந்த அந்தோணியாரை நாம் தேடி வருபவர்களாக இருந்தால், அல்லது நாம் இதை கேட்டால் அவர் கொடுப்பார் என்ற ஏதோ ஒரு மாயாஜால வித்தக்காரரிடம் சென்று ஒரு இதை செய்வதற்கு கேட்டு பெறுவதைப் போல அல்ல, மாறாக கடவுளுடைய அன்பை நமக்கு எந்நாளும் உறுதிப்படுத்துகின்ற கடவுளுடைய மேலான வல்ல கரம் நம்மோடு இருந்து நம்மை எந்நாளும் வழிநடத்துகிறது. நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள், நாம் அனைவரும் ஒருவர் ஒருவருக்காக வாழ வேண்டும், ஒருவர் ஒருவருக்காக நம்முடைய வாழ்வை எந்நாளும் நாம் புனித அந்தோணியாரைப் போல அது இரக்கச் செயல்களாகவும் மற்றவர்களுடைய நலனில் அக்கறை கொண்டு உடனிருந்து ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு செயலாகவும் நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து கொண்டு ஒரு நல்ல உண்மையுள்ள, நேர்மையுள்ள, நீதியுள்ள ஒரு வாழ்வை வாழ்வதற்கு இந்த புனித அந்தோணியார் நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் அழைக்கிறார். எனவே அந்த ஒரு இயேசு கிறிஸ்துவை நாம் இந்த புனித அந்தோணியாரில் நாம் கண்டு பாவித்து அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக அவர் வாழ்ந்து காட்டிய அந்த இயேசுவை நம்முடைய வாழ்விலே எந்நாளும் வாழ்ந்து அவருடைய வழியிலே நாம் இயேசுவுக்கு உகந்த ஒரு நல்ல வாழ்க்கை வாழ இந்த திருவிழா நாளிலே நாம் ஜெபிப்போம். கண்டிப்பாக புனித அந்தோணியார் நமக்காக நாம் கேட்பதற்கு முன்பாகவே நம் விண்ணகத் தந்தை நம்முடைய தேவைகளை அறிவார் என்று இயேசு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே அதே போல அந்த ஆழமான விசுவாசத்தோடு நாம் வந்து
கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக வாழ்வதற்கு ஒவ்வொரு நாளும் புனித அந்தோணியாருடைய அந்த ஆலயத்தை நாம் பயன்படுத்துவோம். அப்பொழுது நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நாம் கேட்பதற்கு முன்பாகவே நமக்கு தந்து எந்நாளும் இறை ஆசி பெற்ற மக்களாக வாழச் செய்வார். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். விசுவாசிகள் மன்றாட்டு. நம்மை நோக்கி கூப்பிடு, நாம் நமக்கு செவி சாய்ப்போம் என்று சொன்ன நம் ஆண்டவர் நமக்காக பரிவுள்ளத்தோடு புனித அந்தோணியாருடைய வல்லமை மிக்க பரிந்துரையில் நம்பிக்கை கொண்டு வந்திருக்கிற நம்முடைய எளிய நம்பிக்கை மிகுந்த இந்த ஜெபத்திற்கு செவி சாய்ப்பார் என்ற இந்த மனநிலையோடு நம் விண்ணப்பங்களை ஏறெடுப்போம். எல்லாம் வல்ல அன்பு இறைவா, இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் இறைவனின் துணையோடு தூய ஆவியாரின் வல்லமையை பெற்று தங்களிடம் ஒதுக்கப்பட்ட திரு அவையை தூய வழியிலும் புனித நெறியிலும் வாழ வழி நடத்திட வல்லமை தந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தோழமை உணர்வை தூண்டி எழுப்பும் இறைவா, புனித அந்தோணியார் உடலை வெறுத்து எளியவராய் வாழ்ந்து பல புதுமைகளை செய்து இந்த உலகில் எளிமையை நாடி அற வழியில் நடக்கும்படி முன்மாதிரி காட்டினதைப் போல் எங்களை ஆளும் தலைவர்களுக்கு எளிமையான வாழ்க்கையை கற்றுத்தர வேண்டுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, நாங்கள் உம்மிடம் பெற்றுக்கொண்ட அனைத்து கொடைகளுக்கும் எங்களுக்கென்று வைத்து கொள்ளாமல் பிறரின் நலனுக்காகவும் முன்னேற்றத்துக்காகவும் பகிர்ந்து அளிக்க தியாக உள்ளத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உரமளிக்கும் எம் இறைவா, எங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நோயில் தீ சிக்கி தவித்து கொண்டிருக்கும் அவர்கள் குடும்பங்களை புனித அந்தோணியார் பரிந்துரையால் அவற்றில் இருந்து மீட்டு புதுவாழ்வு அழிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய்மையின் இருப்பிடமான இறைவா, புனித அந்தோணியாரின் திருவிழாவை சிறப்பிக்கும் நாங்கள் இறைவார்த்தை, திவ்ய நற்கரணை இவற்றின் மகிமையை அறிவிக்க எங்களுடைய நாவினை பயன்படுத்தவும் நல்ல மனதை தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எல்லாம் வல்லமை மிக்க எங்கள் இறைவா, உம்முடைய மேலான அன்பின், இரக்கத்தின், பரிவின் கருவியாக புனித அந்தோணியாரை நீர் தேர்ந்தெடுத்து பயன்படுத்தினீரே. அத்தகைய அந்த அந்தோணியார் தன்னுடைய நற்செய்தி போதனையோடு இணைத்து வல்ல செயல்களை செய்து தனி மனித மற்றும் சமூக மனமாற்றத்திற்கு வித்திட்டார். இதோ நாங்களும் இந்த புனிதருடைய பாதுகாவலை பெற்றிருக்கிற இந்த அற்புதமான இந்த ஆலயத்தில் இந்த ஆண்டு பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த வேளையில் புனிதரிடம் பெற்ற அனைத்து கொடைகளுக்கு நன்றி கூறுகின்ற விதத்திலும் எங்களுடைய நம்பிக்கையை ஆழப்படுத்திக் கொள்கின்ற விதத்திலும் சிறப்பாக எங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கடவுளை மகிமைப்படுத்தி நிறைவுள்ள மனிதர்களாக எங்களுடைய வாழ்வை நாங்கள் வாழ்வதற்கு இந்த விழா அருள் புரிவதாக. அதற்கு தேவையான கிருபைகளை வேண்டி நாங்கள் உமது பாதத்தில் ஏறெடுத்திருக்கிற இந்த விண்ணப்பங்களுக்கு கைகூர்ந்து செவி சாய்த்திரளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவனே, என் தேவனே, இனிய என் தலைவனே, பிறர் வாழ நினைத்து நான் என் வாழ்வை அளிக்கின்றேன். இறைவனே,
உள்ளம் உடல் சொல்லும் செயல் உயிரும் அதன் உணர்வெல்லாம் யாவும் காணிக்கை. வாழ்வும் வரும் தாழ்வும் விரையாவும் என் தேவாய எளிய காணிக்கை. இனிதே தருகின்றே இறங்கி ஏற்றருள் இறைவனே என் தேவனே இனிய என் தலைவனே. வாழ்வது நாடல்ல என்னில் நீர் வாழ்கின்ற வாழ செய்யுமே. பிறர் வாழ நான் தேய ஒளியாக ஒளியாக உதவி செய்யுமே. அன்பின் நிறைவனே நாளும் மாறுவாய் இறைவனே என் தேவனே இனிய என் தலைவனே. பிறர் வாழ நினைத்து நான் என் வாழ்வை அளிக்கிறேன் இறைவனே என் தேவனே இனிய என் தலைவனே. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த உன்னதமான பலி எல்லாம் வல்ல நம் இறை தந்தைக்கு ஏற்றதாக முடியும் என்றாடுவோம். மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோணியாரின் பெருவிழாவில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை போற்றி புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய பெருவிழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதரோடும் புனிதர்களின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்டிசைத்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர்
ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஒரு திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், திருப்பலியை தலைமையேற்று நடத்துகின்ற பேரரு தந்தை ஆரோக்கியதாஸ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் மீது நோக்கிடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இந்த திருப்பலியிலே நாங்கள் நினைவு கூறுகின்ற ஆத்துமாக்கள், எங்களுடைய குடும்பங்களை வாழ்ந்து மறித்த ஆத்துமாக்கள், எங்களுடைய முன்னோர்களுடைய ஆத்துமாக்கள், யாரும் இணையாத ஆத்துமாக்கள், உத்திரை ஸ்தலத்தில் இருக்கின்ற ஆத்துமாக்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனிதான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அந்தோனியார், இன்னுமாக இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பார்ந்த
பிரியமானவர்களே, இதோ அருமையான விழா நாளில் ஆண்டவருடைய மகத்துவமிக்க பிரசன்னத்தை இந்த திருப்பீடத்திலே நாம் உணர்ந்திருக்கிறோம். அந்தோணியார் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் ஏராளமான வல்ல செயல்களை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். ஆனால் அதே வேளையில் ஏதோ அவருடைய விழாவினை பெருமகிழ்வோடு வந்து கொண்டாடுகிற இந்த வேளையில் நாம் எத்தகைய மனநிலையோடு இந்த புனிதரை இந்த ஆலயத்தில் வந்து நாம் வழிபடுகிறோம், வணங்குகிறோம், இந்த திருப்பலியில் எத்தகைய அந்த ஒரு மனநிலையோடு வந்து பங்கேற்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். இதோ நம்முடைய உள்ளங்கள் எனக்கு அது தேவை இது தேவை என்பதை பெற்றுக்கொள்வதற்காக இந்த புனிதரை பயன்படுத்துகிறோமா, இந்த ஆலயத்தை பயன்படுத்துகிறோமா? மாறாக இந்த புனிதர் வழியாக ஒவ்வொரு முறையும் நான் ஏராளமான வரங்களை பெற்றிருக்கிறேனே, அதற்கு ஏற்ற விதத்திலே நான் என்னுடைய வாழ்வை வாழ்கிறேனா? என்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய குறைகளை நான் சீர்தூக்கி பார்க்கிறேனா? என்னுடைய பாவங்களை சீர்தூக்கி பார்க்க இந்த அந்தோணியாரையும் மற்றும் இந்த ஆலயத்தையும் பயன்படுத்துகிறானா? என்னுடைய குடும்பத்தில் அமைதி இருக்கிறதா? நல்ல உறவு இருக்கிறதா? என்னுடைய கடமையை உணர்ந்து குடும்ப பொறுப்பை உணர்ந்து நான் வாழ்கிறேனா? இன்னுமாக என்னுடைய உறவுகளில் நான் எத்தகைய அந்த ஒரு அன்பை என்னுடைய உள்ளதை பகிர்ந்து கொள்ளுகின்ற அந்த பகிர்தல் மனப்பான்மையோடு நான் இருக்கிறேன். எனவே இதையெல்லாம் இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்த்து இறைவனோடு ஜெபத்தில் குடும்பத்தில் இணைந்திருந்து இந்த ஆலயத்திலும் இணைந்திருந்து இறை உறவில் நான் வளர்வதற்கு ஆண்டவர் என்னை இந்த நாளிலே தொட வேண்டும். என்னுடைய இந்த விழா பலி அந்தோணியாரிடம் நான் ஏறெடுக்கின்ற இந்த விண்ணப்பங்கள் உண்மையிலேயே என் உள்ளத்திற்கும் என் இல்லத்திற்கும் அமைதியும் மகிழ்ச்சியும் கடவுளுடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் கடவுளோடு நெருங்கிய அந்த உறவில் வளர்வதற்கும் ஆண்டவர் எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி ஏதோ கரங்களை உயர்த்தி நாம் அனைவரும் இந்த இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை பாடகர் குழுவோடு சேர்ந்து பாடி ஆண்டவரிடம் மன்றாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து சுயநலம் பேராசை தான் என்ற அகந்தையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை மிகுந்த ஜெபத்தை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவளத்திற்கேற்ப எங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் அமைதியும் சமூகத்திலே நல் ஒற்றுமையும் அளித்தருள திருவளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும்
இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுளின் அன்பு மகன், உயிர்த்த ஆண்டவர், உயிருள்ள தெய்வம் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து தன்னுடைய மேலான அன்பை, இரக்கத்தை, மன்னிப்பை பகிர்ந்து நாமும் அவருடைய அன்பின், இரக்கத்தின், பரிவின் கருவிகளாக மாறி புனித அந்தோணியாரைப் போல அனைவரையும், தேவையில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஓடோடி சென்று அரவணைத்து அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்ற நம்மை கருவியாக பயன்படுத்த விரும்புகிறவர். இவர் தருகின்ற இந்த திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தயவு செய்து கவனிக்கவும். உள்ளேயும் அருட்சுவல் ஆலயத்திற்கு வெளியேயும் நன்மை கொடுப்பார்கள் தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும். தயவு செய்து முன்கள பணியாளர்கள் உதவி செய்யுங்கள். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், வேறு சபைக்கு செல்லுபவர்கள், வேறு சமயத்தை சார்ந்தவர்கள் இந்த திருவிருந்தில் பங்கெடுக்க வேண்டாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சொந்தம் தேடும் எங்கள் உள்ளம் இயேசுவை வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் எங்கள் உள்ளம் இயேசுவை வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே, என் உணவில் கலந்திடு, உறவில் நானும் வளர்ந்திட உன் அருளை பொழிந்திடு. சொந்தம் தேடும் எங்கள் உள்ளம் இயேசுவை வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். நீரை நாடி வரும் மானி நிலையினில் உயிரின் தாகம் தீர்க்கும் உந்தன் அன்பை எண்ணியே நான் ஏங்கினேன், இதயம் திறந்தேன். ஓடை நீரை நாடி வரும் மானி நிலையினில் உயிரின் தாகம் தீர்க்கும் உந்தன் அன்பை எண்ணியே நான் ஏங்கினேன், இதயம் திறந்தேன். இனிமை சேர்த்திடவா இயேசுவே, உன் பாதம் தொடர்ந்திடவே ஆற்றலை அளித்திடவா. துணையன நீ வருகையில் தயக்கமில்லையே, துயிலும் போது நடக்கும் போது கலக்கமில்லையே. துணையன நீ வருகையிலே தயக்கமில்லையே, துயிலும் போது நடக்கும் போது கலக்கமில்லையே. சொந்தம் தேடும் எங்கள் உள்ளம் இயேசுவை வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். அமைதி உன்னில் காணும் போது வசந்தம் மலருதே, அன்பு
அன்பில் இணைந்து வாழும்போது நிறைவு நெஞ்சிலே நான் தேடினேன் உன் வரவில் மகிழ்ந்தேன். அமைதி உன்னை காணும் போது வசந்தம் மலருதே. அன்பில் இணைந்து வாழும்போது நிறைவு நெஞ்சிலே நான் தேடினேன் உன் வரவில் மகிழ்ந்தேன். வருந்தும் மனங்களெல்லாம் இயேசுவே உம் மார்பில் சாய்ந்திடவே பேரருள் பொழிந்திடவா. துணையனவே வருகையே தயக்கமில்லையே, துயிலும் போது நடக்கும் போது கலக்கமில்லையே. துணையனவே வருகையே தயக்கமில்லையே, துயிலும் போது நடக்கும் போது கலக்கமில்லையே. சொந்தம் தேடும் எங்கள் உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் எங்கள் உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே என் உணவில் கலந்திடு. உறவினாலும் வளர்ந்திட உன் அருளை பொழிந்திடு. சொந்தம் தேடும் எங்கள் உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். ஓடை நீரை நாடி வரும் மானி நிலையினில் உயிரின் தாகம் தீர்க்கும் உந்தன் அன்பை எண்ணி நான் ஏங்கினேன் இதயம் திறந்தேன். ஓடை நீரை நாடி வரும் மானி நிலையினில் உயிரின் தாகம் தீர்க்கும் உந்தன் அன்பை எண்ணி நான் ஏங்கினேன் இதயம் திறந்தேன். இனிமை சேர்த்திடவா இயேசுவே உன் பாதம் தொடர்ந்திடவே ஆற்றலை அளித்திடவா. துணையன நீ வருகையிலே தயக்கமில்லையே, துயிலும் போது நடக்கும் போது கலக்கமில்லையே. துணையன நீ வருகையிலே தயக்கமில்லையே, துயிலும் போது நடக்கும் போது கலக்கமில்லையே. சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவே வாரும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, புனித அந்தோனியார் ஆலயம், காமராஜர் சாலை திருவிழா திருப்பலியை மிகச் சிறப்பாக பேரருட் தந்தை ஆரோக்கியதாஸ் நீடாமங்கலம் திரு அவையினுடைய முதன்மை பொறுப்பாளர் மிகச் சிறப்பாக அவருக்கு உரிய பாணியில் பாடல், மறையுரை, சிந்தனைகள் எல்லாவற்றையும் வழங்கியிருக்கிறார். தந்தை அவர்களுக்கு நம்முடைய உற்சாகமான கரகோஷம் கொடுக்கிறோம், இவருக்கு வாழ்த்துகிறோம், இவருக்கு மரியாதை செலுத்த பேரன்போடு அழைக்கிறேன். கடந்த 9 நாட்களாக உங்களுடைய விசுவாசம், கண்ணியம், கட்டுப்பாடு, தூய அந்தோனியார் மீது நீங்கள் வைத்திருக்கிற பேய்த்தன பேரன்பு, இவரிடம் வேண்டினால் கண்டிப்பாக கிடைத்துவிடும் என்பதை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, பிரமதத்தை சார்ந்த நம்பிக்கையாளர்களும் இந்த புண்ணிய பூமியை நோக்கி வந்திருப்பதை நான் பார்த்தேன். பங்கெடுத்ததை உற்சாகத்தோடு கவனித்தேன். உங்களுடைய கண்ணியத்தையும் உங்களுடைய சிறப்பான கட்டுப்பாட்டையும் தேர்பவனே, அதைத் தொடர்ந்து திருப்பலி,
அதைத் தொடர்ந்து நற்செய்தி முழக்கம். இதில் எல்லாவற்றிலும் உங்கள் ஈடுபாடு போற்றுதற்குரியது, பாராட்டுக்குரியது. இது எல்லாம் ஆலயத்திற்குள் மிகச்சிறப்பாக செய்தீர்கள். ஒரே ஒரு அன்பு வேண்டுகோள், இன்றைக்கு நாம் நம்முடைய புனிதரை தெருக்களில் மிக பிரதான சாலைகளில் கொண்டு செல்ல இருக்கிறோம். எந்த தெரு? காமராஜர் சாலை, வயல்கரை வீதி, நொண்டி சபரிராஜ பிள்ளை வீதி, திருநள்ளார் ரோடு, காமராஜர் சாலை, வயல்கரை வீதி, தியாகராஜர் வீதி. இந்த வீதிகளில் நம்முடைய புனிதனுடைய திருவுருவம் தாங்கிய தேரானது பவனி வர இருக்கிறது. இந்த நெறிமுறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும். இதுவரை நீங்கள் ஆலயத்தில் மிக அற்புதமாக பங்கெடுத்தீர்கள். ஆகவே இதனுடைய நெறிமுறையானது இதுதான். முதலில் நம்முடைய பீடச் சிறுவர்கள் இரண்டு பக்கமும், ஏனென்றால் 10 பெண்கள் இருந்தால் ஒரு ஆண் இருக்கிறார். ஆகவே மற்றவர் உங்களுடைய வீட்டுக்காரர்கள், உங்களுடைய தந்தையர்கள் எல்லாம் வீட்டிலிருந்து அந்தோணியாரிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் மட்டும்தான் ஆலயத்திற்குள் வந்து ஜெபிக்க வந்திருக்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகள், பேர பிள்ளைகளை கூட்டி வந்தால் எங்கே அந்தோணியார் நல்லதை சொல்லி கொடுத்து விடுவாரோ என்ற ஆன்மீக பயம் இருக்கிறது. ஆகிய அவர்களை ஒன்று தூங்க வைத்திருப்பீர்கள், அல்லது கம்ப்யூட்டர் என்று உட்கார வைத்திருப்பீர்கள், அல்லது கைபேசியை கொடுத்து அவர்கள் ஏதாவது செய்து கொண்டு சொல்லி இருப்பீர்கள். பாராட்டுக்குரியர். ஆனால் பின்னால் நீங்கள் வருத்தப்படக்கூடாது. சாவான பாவத்திற்கு பெரிய பாவம் அந்தோனியார் பாவத்திலிருந்து விடுவித்தாரா இல்லையோ, சாவான பாவத்திற்கு பெரிய பாவம் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் வீட்டில் விட்டுவிட்டு நீங்கள் மட்டும் சுயநலவாதியாக விசுவாசத்தோடு வந்திருப்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அடுத்த முறை நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அன்பு கட்டளை, வேண்டுகோள். ஆகவே இரண்டு பக்கமும் பெண்கள் இருவராக, ஆண்களுக்கு ஒரு பகுதியை இடப்புறத்தில் அவர்களுக்கு கொடுங்கள், நடுப்பகுதியில் கொடுங்கள் அவருக்கு. ஆனால் 2 ஹார்ன் அது முன்னால் போகும், நடுவில் தேர் வரும், அதற்கு பின்னால் பாடற்குழு வருவார்கள். பாடற்குழு அந்த ஜெபம் பாடல், ஜெபம் பாடல் என்ற நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும். நீங்கள் கண்டிப்பாக அந்தோனியாருக்கு பொருத்தனை செலுத்த வேண்டும் என்று செலுத்தலாம். நீங்கள் செலுத்தாமல் இந்த தேர் நகராது. ஆகவே கவலைப்படாதீர்கள். இப்பொழுது திருப்பலி முடிந்த பிற்பாடு தேரானது நம்முடைய ஆலயத்தினுடைய முன்பகுதிக்கு வரும். கொஞ்சம் இடமிடுங்கள். அருட்பணியாளர் மந்திரித்தவுடன் நீங்கள் தேரை விட்டு விலகி 2 பகுதியிலும் சாலையில் நீங்கள் நெறியாளர்கள், உங்களுக்கு இந்த வாலண்டியர்ஸ் என்று சொல்லக்கூடிய சீமோன், லூர்தராஜ், தாமஸ், ஜோயல், ஜான், பாஸ்கல், ஜெராட், சந்தனம், எம்மானுவல், ஜெய்சீலன், எடக்கலராஜ், காப்ரியல், அலெக்ஸ் அவர்கள் ஒரு அடையாள அட்டையோடு உங்களை நெறிப்படுத்துவார்கள். தயவுசெய்து உங்களுக்கு நெறிப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒழிய உங்களை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் செய்ய மாட்டார்கள். ஆகவே இந்த பக்கம் போனால் போயிடுங்க, இந்த பக்கம் வானால் வாங்க. இது விளையாட்டெல்லாம் சொல்ல மாட்டாங்க, கவலைப்படாது. வெளியிலிருந்து பார்க்கிறவர்கள் தேர் தனியாக தெரிய வேண்டும். பிற மதத்தை சார்ந்தவர்கள் தான் அந்த தேருக்கு பக்கத்திலே ஒரு கும்பல் அப்படியே நின்று கொண்டே இருக்கும். வேண்டாம், தனித்துவம் என்பது மிக முக்கியம். அந்த முக்கியத்துவத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும். தேர் நடுவில் வரும், கடைசியில் கொயர் கிளாஸ், முன்னால் 2 ஹார்ன், ஜெபம், உங்களுடைய பாடல். இதுதான் மற்ற மதத்தினருக்கு உங்களுடைய விசுவாசத்தை காட்டுகின்ற சிறப்பான அடையாளம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகவே இந்த சூழலில் உங்களுடைய பேரன்புமிகு கண்ணியத்தையும் கட்டுப்பாட்டையும் இந்த பிரதான சாலைகளில் அந்தோனியார் செல்லுகின்ற பொழுது நீங்கள் வருவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு முறை உங்கள் அந்தோனியார் பக்தியை நான் பிரமிக்கின்ற அளவுக்கு அருட்தந்தை ஆரோக்கியதாஸ் குறிப்பிட்டது போல நீங்கள் பாராட்டுக்குரியவர்கள், வணக்கத்துக்குரியவர்கள், நன்றி உடையவர்கள் என்பதை நினைத்து பார்க்கிறேன். இந்த திருப்பலி, இந்த பவனி எல்லாம் இந்த மரியா டிவி இணையதளத்தில் இணைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் யூடியூப்பில் போட்டு மரியா டிவி அப்படின்னு போட்டாலே வந்துடும் இந்த திருப்பலி, இந்த பவனி எல்லாம். இன்றைக்கு நிறைய காணிக்கைகள் கொடுத்தார்கள். ஜான், அண்ணம்மாள் இவருடைய குடும்பம் அந்தோனியார் ஆலயத்திற்கென்று கதிர்பாத்திரத்தை வழங்குகிற குறைய 40,000 ரூபாய் கதிர்பாத்திரத்தை காணிக்கையாக வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே அதை இப்பொழுது அதை கொண்டு, ஏனென்றால் அந்த கதிர்பாத்திரத்தை உள்ளே வைக்கின்ற நூலுல்லா என்ற ஆண்டவருடைய திருவுடலை தாங்குகின்ற அந்த பெட்டகத்திற்கு அதை
கொடுக்க முடியாது என்பதற்காக வைத்திருக்கிறோம். ஆகவே எங்கே ஜான் அன்னம்மாள் இருக்கிறாங்களா? வாங்க. இல்லாவிட்டால் பரவாயில்லை. ஆகவே வாங்க. யாரும் தேருக்கு அருகில் செல்ல வேண்டாம். நீங்கள் சொன்னால் கேட்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. சாமி, நீங்கள் எவ்வளவோ காணிக்கைகள் கொடுக்கிறீர்கள். ஆண்டவருடைய திருவுடலை தாங்குகின்ற பாத்திரம் என்பது மிக முக்கியமானது. ஆகவே ஒற்றை அறிவிப்பில் ஜான் அவர்கள் நானே இதை செய்கிறேன் என்று குறிப்பிட்ட நிறைய காணிக்கைகள். உங்களுடைய மேலான தாராளத்திற்கு இது ஒரு அடையாளம். அதுபோன்று பாடற்குழுவினர் யார் அந்த பாடற்குழு வாகனத்தில் வர வேண்டும் என்று ஒரு பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திருப்பலியின் தொடக்கத்தில் நான் படித்தேன். 8 பேர் தான் உள்ளே உட்கார முடியும். மற்றவரெல்லாம் உள்ளே போக வேண்டாம். நடக்க முடியாதெல்லாம் நீங்கள் அமைதியாக இங்கே இருங்கள். அந்தோனியார் சுரூபத்தை தொட்டு கும்பிட்டு விட்டு இங்கே இருங்கள். நடக்க முடியாதவர்கள் வர வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. ஆகவே வாகனத்தில் ஏறி அமர்ந்து இன்னொருவருக்கு அவசரத்தை கொடுக்கக்கூடாது. ஆகவே அந்த 8 பேர் மட்டும் பாடற்குழு தலைவரோடு இணைந்து அவர்கள் ஏற்கனவே அந்த பெயரை பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் பாடரோடு சேர்ந்து ஜெபத்தையும் நம்முடைய அந்தோனியார் திருவுருவம் தாங்கிய தேரினை மறுபடியும் ஆலயத்திற்கு வந்து நற்கருணை ஆசிரோடு நிறைவு பெறும். வி ஆர் இன் எ பர்ஃபெக்ட் டைமிங். 7:30 என்று குறிப்பிட்டோம். 7:20 தான் ஆகிறது. 10 நிமிடம் இறுதி ஆசிருக்கு பிற்பாடு நீங்கள் அனைவரும் வெளியே சென்று விட வேண்டும். ஆலயத்தை விட்டு வெளியே சென்று விட வேண்டும். ஆலய முகப்பிற்கு தேர் வருவதற்கு ஏதுவான சூழலை கொடுக்க வேண்டும். வந்திருந்த பிற்பாடு நீங்கள் உங்கள் மலர்கள் காணிக்கைகள் எல்லாவற்றையும் செலுத்திய பிற்பாடு மறுபடியும் நீங்கள் ஆலயத்தை விட்டு பிரதான சாலைகளுக்கு வரிசையாக சென்று விடுங்கள். தேருக்கு பின்னால் யாரும் வர வேண்டாம். தேர் நடுவிலை வரும். பின்னால் பாடற்குழு, முன்னால் அந்த ஒளி வாங்கிகள் அல்லது ஒளி பெருக்கிகள் எல்லாம் இருக்கும் என்பதை நான் நினைவுபடுத்துகிறேன். காவல்துறை, பத்திரிகை துறை, முன்கள பணியாளர்கள், தன்னார்வ தொண்டர்கள், நலம் விரும்பிகள், நல்லெண்ணம் உடையவர்கள், பிற சமயத்தை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் நம்முடைய நன்றியும் பாராட்டும். எழுந்து நிற்போம் இறை ஆசீருக்காக. அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான புனிதர், மகத்துவமிக்க புனிதர், கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய இந்த பெருவிழா திருப்பலியை உங்களுக்காக நிறைவேற்றி உங்களுக்காக ஜெபிக்கவும், சிறப்பாக அந்தோணியாருடைய பக்தர்களுக்காக ஜெபிக்கவும், இறை சிந்தனை வழங்கி உங்களுக்கு இறை அருளை பெற்றுத்தரவும் ஒரு வாய்ப்பினை நம்முடைய காரைக்கால் பங்குத்தந்தை மற்றும் மறைவட்ட அதிபர் பேரருட் திரு பால்ராஜ்குமார் அன்பு சகோதரர் இந்த வாய்ப்பினை தந்தார். உண்மையிலே எதிர்பாராத ஒரு வாய்ப்பு. இந்த காரைக்கால் இந்த ஆலயத்தில் மட்டுமல்ல, அங்கே இருக்கிற ஆலயத்திலும் திருப்பலி நிறைவேற்றி என்பது இதுதான் முதல் முறை. எனவே அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை தந்து உங்களுக்காக ஜெபிப்பதற்கு, இறை ஆசிரியை பெற்றுத்தருவதற்கு, இறை சிந்தனை வழங்குவதற்கு இந்த வாய்ப்பினை தந்த நம்முடைய அன்பு தந்தை அவர்களுக்கு மனதார என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு என்னுடைய உதவி பங்கு தந்தை சுவாமிநாதன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து புனிதருடைய அன்பிலும் அருளிலும் ஆசிரியிலும் என்னாலும் நாம் நிறைவு காண ஜெபிப்போம். நன்றியுடன் மன்றாடுவோம். ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமடித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித அந்தோணியாரின் பெருவிழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறுதி ஆசிரை அருட்தந்தையோடு இணைந்து நானும் அருட்தந்தை அவர்களும் வலது கரத்தை உயர்த்தி இந்த வல்லமையான ஆசீர்வாதத்தை கொடுப்போம். அதற்கு முன்னால் சிறப்பான நன்கொடையாளர்கள் ஒரு சில மணித்துளிகளில் படித்து முடித்து விடுவார். தயார் நிலையில் இருக்கவும். தூய அந்தோனியார் ஆலயத்திற்கு காணிக்கை கொடுத்தவர்கள், சிறப்பாக இவ்விழா சிறப்புற காணிக்கை அளித்தவர்கள், இன்வெர்ட்டருக்கு பேட்டரி வாங்கி கொடுத்தவர்கள், போல் தேவசகாயம் அமலோர் குடும்பத்தினர், போர் செட்டுக்கு உதவியவர்கள், பெயர் சொல்ல விரும்பாதவர் நல்லாத்தூரிலிருந்து, மற்றும் அந்தோனி பிரகாஷ், ஜெயராஜ், ஜான் பிரிட்டோ ஆசிரியர், ராபின்சன், தூபக்கால் வாங்க உதவியவர்கள், புதுவையை சேர்ந்த மனவலி சார்லஸ் மார்க்ரெட், ஃபோக்கஸ் லைட்ஸ் 3 லைட்ஸ் கொடுத்தவர்கள் பெரேரா ஃபேமிலி, மற்றும் லூர்து மேரி, அடைக்கலம், ஜான், விண்ணரசி மாதா பிரசிடத்தை சார்ந்தவர்கள், பூசை உடுப்பு 3 வாங்கி கொடுத்தவர்கள், ஜோஸ்லீனா பெல்லா மேரி குடும்பத்தினர், அபி கேத்ரின் குடும்பத்தினர், அலெக்ஸ் குடும்பத்தினர், மெட்ராஸ் டெய்லர் என்று அழைக்கப்படுபவர்கள், டாரத்தி மேரி லூயி அவர் கோப் இதை வாங்கி கொடுத்திருக்கிறார், பீடத்திற்கு துணி பிரான்சிஸ் மேரி, எமில் நிர்மலா குடும்பத்தினர், மேரி ஜான்சன் பில்பர்ட் குடும்பத்தினர், பெடஸ்டல் ஃபேன் பால் பிரீத்தி சிரில் குடும்பத்தினர், டோம் லைட் வாங்கி கொடுத்தவர்கள் ஜோயல் மற்றும் சகோதரர்கள், குரூவட்ஸ் ஜார்ஜ் ஃபெலிசிட்டா குடும்பத்தினர், அந்தோனியாருக்கும் குழந்தை இயேசுக்கும் கிரீடம், செபஸ்டின் மரியா குணசீலி, மாதரசன் சாமுவேல் ரெஜினா குடும்பத்தினர், கேண்டில் ஸ்டாண்ட் வாங்கி கொடுத்தவர்கள் எமானுவேல் குடும்பத்தினர், பெல் ஆரோக்கியமேரி அவர்கள் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். கொடிமரத்திற்கு புதிய பொலிவுடன் இப்பொழுது உயர்ந்து நிற்கிற கொடிமரத்துக்கு நன்கொடை தந்தவர் அன்புக்குரிய ஜான் பிரிட்டோ குடும்பத்தினர்கள். இவர்கள் அனைவருக்கும் நம்முடைய காரைக்கால் மறைவட்ட முதன்மை குருவும் நம்முடைய பங்கு தந்தையுமான பேரொருள் பணி பால்ராஜ்குமார் அவரின் சார்பாகவும் மற்றும் தந்தையர்கள் அருட்சகல் சார்பாகவும் இந்த நேரத்திலே நாம் அனைவரும் கரோடு எழுப்பி நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனிதர்களின் மாட்சியும் மக்களிப்புமான இறைவன் அவர்களுடைய சிறப்புமிக்க வேண்டுதல்களால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தம்முடைய முடிவில்லா ஆசியை பொழிவாராக. ஆமென். நீங்கள் புனித அந்தோணியாரின் வல்லமை மிக்க பரிந்துரையால் இம்மையில் தீமைகளிலிருந்து விடுதலையும் அவருடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்தூன்றியவர்களாய் காணப்படுவீர்களாக. இவ்வாறு தம் மக்கள் விண்ணக புனிதர் கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதைக் கண்டு அகமகிழும் திரு அவையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் வான்வீட்டில் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் உங்கள் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இறைவனை புகழ்ந்து நன்றி செலுத்தி மன்றாடி ஜெபித்திருக்கும் அனைத்து திருப்பலியில் நினைவு